ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து 20/10/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்க, நாளைக்கு லீவ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&Pயும் 0.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.6% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது மூணும் பாசிட்டிவாக முடிஞ்சது முக்கியம் கிடையாது. விக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18% பக்கமாக கீழே விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டோட ப்ரைஸ் பாசிட்டிவாக இருக்குது, விக்ஸ் வந்து பியரிஷாக இருக்குது, கீழே விழுகுது, ஃபால் ஆகுது அப்படின்னா இது ஒரு சூப்பரான பாசிட்டிவான விஷயங்க. இந்த பாசிட்டிவிட்டிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேறு யார், ட்ரம்ப் அவர்கள் தான். சைனா மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப சாஃப்ட்வேர் டோனை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இந்த டேரிஃப் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நான் எப்போ வேணாலும் தூக்கிடுவேன், நானும் ஒரு நண்பர்கள் நாங்கள் 2 பேரும் சந்திக்க போகிறோம், இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் தொடர்ந்து அவர் சொல்லிட்டே வராரு. அதை தாண்டி அங்கேயும் ஏர்னிங் சீசன் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அங்கே ரிசல்ட்டை கொடுக்குற எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக தான் யூஎஸ் மார்க்கெட்டில் நல்ல ரெக்கவரி அப்படிங்கிறது இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த நிலவரம். அடுத்து அப்படியே இன்றைக்கி மார்னிங் வந்து சில விஷயங்களை பார்ப்போம். பார்த்தீங்களா, அதற்கான இதுக்கு போயிடலாம். நம்ம முதல்ல வந்து எஃப்ஐடிஏ டேட்டா. ஸோ எஃப்ஐஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏஏ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு 1500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவான விஷயம். அடுத்துங்க அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போயிடலாம். ஸோ டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போகும்போது உங்களுக்கு முதல்ல வந்து ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. 5.85% வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு புல்லிஷான பாசிட்டிவான சைனுங்க. அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ வந்து இன்ட்ராடேயில் 1.3 crores இருக்குது. பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.4 crores இருக்குது. ஸோ இன்ட்ராடே காட்டிலும் பொசிஷனலாக ஓஏ அதிகமாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மொமெண்டம் பொசிஷனலாகவே இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஏ வந்து கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனும் பை பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இன்னும் அதிகமான புட் ஆப்ஷனை தான் அவங்க பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கால் ஆப்ஷனையும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போனால் தான் எஃப்ஐக்கு ப்ராஃபிட்டு. அடுத்து அப்படியே ப்ராப் ட்ரேடர்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா 25, 26, 25, 26 அப்படின்ட்டு புட் ஆப்ஷனை செல் பண்ணி கால் ஆப்ஷனை பை பண்ணி புல்லிஷாக இருக்காங்க. ஆனால் என்ன விஷயம்னா ரெண்டுலேயுமே ஒவ்வொரு சதவீதம் தான் இருக்காங்க. அதை வந்து பயங்கர சிக்னிஃபிகண்ட்னு சொல்ல முடியாது. ஸோ நியூட்ரலாக இருக்காங்க, கொஞ்சம் புல்லிஷ் பயாஸில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டில் இவங்களுக்கு மார்க்கெட் வந்து எப்படி மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய அளவுக்கு மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ராப் ட்ரேடர்ஸோட நிலவரம் வந்து அப்படி தான் இருக்குது. அடுத்து வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 59.63. ஸோ கால் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்காங்க. 59.64 புட் ஆப்ஷனும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருந்தால் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். அகைன் 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணி வெவ்வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி ப்ராப் ட்ரேடர்ஸோட ஸ்டான்ஸ் ரொம்ப நியூட்ரலாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியலைங்க. இப்படி தான் இவங்க வந்து இது மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியல. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ ஒரு செம்மையான ஒரு ஜம்புங்க. இதுக்கு முன்னாடி வந்து அரௌண்டு 8% இருந்து 13% ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது, எஃப்ஐ ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது, ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 87% லாங்கில் இருக்காங்க, 13% வந்து ஷார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டாவோட நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏஷியா பக்கம் வந்தீங்கன்னா நிக்கி வந்து பயங்கர பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2.39% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அங்கே சம் பொலிட்டிக்கல் ஏதோ பாசிட்டிவிட்டி வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. தைவான் வந்து 1% டவுனு, கொரியா வந்து 0.4% அப்பு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் மொமெண்டமும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ என்ன தான் இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்தாலுமே இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது இந்த கம்பெனிஸோட ரிசல்ட்டு தான். ரிலையன்ஸ் ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க, ஐசிஐசி பேங்க் ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க, அல்ட்ராடெக் ரிசல்ட்ஸை கொடுத்துருந்தாங்க, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ரிசல்ட்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து
ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த 3 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நிஃப்டி 50 இருக்குது. பார்த்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் தெரியுது, பெரிய நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு பார்த்தேன், ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்டுமே கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் நிஃப்டி 50 கம்பெனி கிடையாது. ஸோ நிஃப்டி 50ல் ரிசல்ட் கொடுத்த எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குடைய இன்னைக்கு வந்து எப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுதா, இல்லை கேப் டவுன்லாம் ஆக போகுதா, இல்லை அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நிஃப்டி 50 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கும். ஆல்ரெடி ரிலையன்ஸோடைய ஜிடிஆர் அப்படிங்கிறது லண்டன் மார்க்கெட்டில் ரிலையன்ஸோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நியர்லி 2.84% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு 184 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சூப்பரான விஷயம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. அதுவும் ஒரு ஹியூஜான கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. இது சஸ்டெயின் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கான ப்ராபபிலிட்டிஸை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிடலாங்க இப்போது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி சிபிஆருக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து டெய்லி சிபிஆர். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் போட்டுருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி கன்சால்டேட் ஆகிருக்கணும். பட் ஸ்டில் பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு மேலே. அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சிருக்கு. பயங்கரமான புள்ளி சைனுங்க அது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குக்கான சிபிஆர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான சிபிஆர் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடு சிபிஆர் அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, இது மேனுவலாக மாற்றணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேற்று சிபிஆர் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி சிபிஆர் வந்து கொஞ்சம் சைஸில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து மீடியம் சிபிஆர் அப்படின்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அது ஒரு அசெண்டிங் சிபிஆராக இருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக பை ஆன் டிப்பில் தான் இருக்க போகுது. எனி டிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பை ஆகி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த சிபிஆராக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆருக்குள்ளே வரும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா கிவ் அப் பண்ணும்போது இந்த S1 ப்ரீவியஸ் எவ்வளோ லெவல் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 25,550 25,512. ஸோ இந்த லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகளே முதல்ல குறைவு தான். ஏன்னா ஹியூஜ் கேப் அப் 180 பாயிண்ட் கேப் அப்பு சப்போஸ் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி இது அசனிங் சிபிஆராக இருக்கிற காரணத்தினால இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ப்ரைஸ் இருக்க அது ஃபர்தராக பையிங் ப்ரெஷரை தான் உங்களுக்கு ஆக்சலரேட் பண்ணும், ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக தான் ட்ரை பண்ணும். ஸோ இப்போ வந்து 704 அப்படிங்கும்போது 180 பாயிண்ட் கேப் அப்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபர்தராக வந்து ஒரு புல்லிஷ் ராலி வரதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்து வந்துடலாம். ஸோ ஒரு நிமிஷம் கோட்டெல்லாம் கொஞ்சம் அழித்து விட்டு ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறதான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரியே R1 ப்ரீவியஸ் டே ஹைக் மேலே தான் முடிஞ்சிருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான சைனுங்க. ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைடு சிபிஆர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த சிபிஆர் கம்பேர் பண்ணும்போது இது அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. பட் ஷோர் ஷாட் வந்து இது பை ஆன் டிப்பில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுமே சொல்லுது. ஸோ நம்ம நிஃப்டிக்கு சொன்ன மாதிரியே தான் சிபிஆர் லெவலுக்கு வரும்போதோ S1 ப்ரீவியஸ் லெவலுக்கு வரும்போதோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வந்து R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு 5 மினிட்ஸ் கேண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷரை தான் இன்டியூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியுடைய அந்த இதை பார்த்துடலாம். நம்ம எஸ்எம்சியோட லிக்விடிட்டி லெவல்ஸை நம்ம பார்த்துடலாம். அது என்ன ட்ராப் பண்ணல. ஸோ நான் லைவ்லேயே ட்ராப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ 25,781 இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை. இது வந்து மிக முக்கியமான லிக்விடிட்டி. இதை தாண்டும் போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சைடில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்விங்கை தாண்டி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நல்லதொரு லிக்விடிட்டி லெவல்ஸாக இருக்கும். 25,823 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் எனக்கு கேப் அப் ஓப்பனிங்கிறதுனால நியர்லி இந்த 823க்கு மேலே தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாங்க இந்த லெவல் வந்து ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க.
இந்த ஹோல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டிங்க அப்படின்னா 908 அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. இதை தாண்டி ப்ரைஸ் மேலே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். விச் மீன்ஸ் இன்றைக்கி இந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். கேப் அப் ஆனாலுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஸ்மார்ட் மணி சொல்லுது. அதே மாதிரி சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே கேப் சஸ்டெயின் ஆகலை, கீழே வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த லோ அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்க. 25,621ங்கிறது மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் சப்போர்ட் அதாவது சப்போர்ட்லாம் ரொம்ப ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் புது சப்போர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே வந்து ஸோ மிகப்பெரிய கிராஷ்க்கான வாய்ப்புகளும் எனக்கு இருக்கிற மாதிரிலாம் இப்போதைக்கு தெரில. ஏன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஓகே கிட்டத்தட்ட அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்குது. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஒரு சப்போஸ் அப்படி ஒரு மிகப்பெரிய கிராஷ் வருது அப்படிங்கும் போதுமே நமக்கு இந்த 621 25,621 தாண்டினா தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 704 அப்போனா நியர்லி ஒரு 180 பாயிண்ட் கேப் அப்னா 850க்கு மேலே ஓப்பன் ஆகும். 850க்கு மேலே ஓப்பன் ஆனாலுமே ப்ரைஸில் வந்து ஒரு நியர்லி ஒரு 250 பாயிண்ட் வந்து டவுன் வந்தால் தான் ஃபர்தராக மார்க்கெட்டால் கீழே போக முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்கிற நிலவரம். நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு சப்போர்ட்டை மட்டும் போடுறேன். 25,621ங்கிறதா மிக முக்கியமான லிக்விடிட்டி. இதுக்கு மேலே பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிலவரம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா? ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட கேப்ஸை வந்து ஃபில் பண்ணாமையே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா, இல்லை கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிருவானா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்வியாக இருக்குது. மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான அறிகுறிகள் தற்போதைக்கு தெரியல. சப்போஸ் வரணும்னா இந்த 25,621 தாண்டி ப்ரைஸ் கீழே போகணுங்க. இதுதான் வந்து இன்னைக்குக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம க்ரூட் ஆயிலையுமே பார்த்துடலாங்க. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. என்னதான் வந்து யூஎஸ் மார்க்கெட் பக்கம் இருந்து பல பாசிட்டிவான நியூஸ்கள் வந்தாலும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் வந்து பெருசாக மேலே போகலை. உங்களுக்கு வந்து ஒரு கன்சால்டேஷன்லேயே தாங்க இருக்குது. நம்ம முன்னாடி சொன்ன அதே பாயிண்ட்டு தான். அந்த 57.71 அப்படிங்கிற தாண்டா தான் க்ரூட் ஆயிலால் ஃபர்தராக மேலே போக முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்குமுலேஷன் சோனில் தான் க்ரூட் ஆயில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, ப்ரைஸில் பெருசாக ஒன்றும் இல்லை சொல்கிற அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங்லாம் இல்லை. கோல்டு ப்ரைஸஸ் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்துச்சு. இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே போக போகுதுன்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ரேலி வந்திருக்குன்னா சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்து தான் ஆகணும். அந்த டவுன்ஃபால் தான். அந்த டவுன்ஃபாலுமே பாருங்கள் இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ஒரு ரிவர்சலை போட்டிருக்கு. ஸோ தற்போதைய நிலைமைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் பியரிஷாக இருக்கே ஒழிய ட்ரெண்ட் அப்படிங்கிறது பியரிஷாக இல்லை. இந்த 1 hour பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பாருங்கள், இதை தாண்டி ப்ரைஸ் மேலே போச்சுன்னா ஃபர்தராக புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. சப்போஸ் இதை வந்து ப்ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இங்கே பாருங்கள், இங்கே ஏகப்பட்ட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி ஏதோ ஒரு பக்கம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய பெரிய கிராஷுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் கண்களுக்கு தெரியவில்லை. ஸோ பார்க்கலாங்க இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப் சஸ்டெயின் ஆகுதா இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுதா அப்படிங்கிறது இப்போதைக்கு பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மொமெண்டம் ஷிஃப்ட் சின்னதாக ஒரு பியரிஷாக மாறி இருக்குது. எப்போ வேணாலுமே புல்லிஷாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் தாங்க இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு 185 பாயிண்ட்னா 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகுமா அப்படிங்கிறதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.